பொய்யடிமையில்லாத புலவர் சருக்கம் புகழ்ச்சோழ நாயனார் புராணம். திரை கொண்டு வந்து கொடுக்காத அதிகனின் மேல் படையெடுத்துச் செல்லும்படி புகழ்ச்சோழ நாயனார் ஆணையிடுகின்றார். அமைச்சர்களும் படைகளை திரட்டிக் கொண்டு செல்கின்றனர். 18வது திருப்பாடல். அடல் வளவர் ஆணையினால் அமைச்சர்களும் புறம்போந்து கடலணைய நெடும்படையை கை வகுத்து மேல் செல்வார். படர் வனமும் நெடுங்கிரியும் பயில் அரணும் பொடியாக மிடல் உடை நாள் கருவியுற வெஞ்சமரம் மிக விளைத்தார். வல்லமையுடைய சோழ மன்னரது ஆணைப்படி அமைச்சர்களும் கடல் போன்ற பெரும் படைகளை அணிவகுத்து போருக்குச் செல்கின்றார்கள். அடர்ந்த வனங்கள், உயர்ந்த மலைகள் இவைகளெல்லாம் பொடியாகும்படி 4 சேனைகளும் 4 படைகளோடு தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை என்ற 4 வகை சேனைகளோடு போர் செய்வதற்கு செல்கின்றனர். 19வது திருப்பாடல். வளவனார் பெரும் சேனை வஞ்சி மலர் மிலைந்து ஏற அளவில் அரண் அக்குறும்பில் அதிகர்கோன் அடல்படையும் உளம் நிறை வெம் சினம் திருகி உயர் காஞ்சி மிலைந்து ஏற கிளர் கடல்கள் 2 என்ன இருபடையும் கிடைத்தனவால். சோழர்களது பெரிய சேனைகள் வஞ்சிமலர் என்ற மாலை சூடி போருக்குச் செல்கின்றார்கள். அதிகனுடைய அந்த வலிமையான சேனை அவர்கள் சினத்தினால் உந்தப்பட்டு காஞ்சிப்பூவை சூடி போருக்கு வருகின்றார்கள். வஞ்சி, காஞ்சி என்பவை புறத்திணை ஒழுக்கங்கள். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என்பது 5 வகை தமிழ் இலக்கணங்கள். இவைகளுள் மிகச் சிறந்தது பொருள் எனப்படும் பகுதி, பொருள் இலக்கணம். இது தமிழ் மொழிக்கே மிகச் சிறப்பாக அமைவது. அந்த பொருள் இலக்கணம் அகம், புறம் என்று 2 பிரிவினை உடையது. அகப்பொருள். அகம் என்பது தம்முள் ஒத்த அன்புடைய தலைவன், தலைவியர் இவர்களிடையே நிகழ்வது. இது உள்ளத்து உணர்வால் அனுபவிக்கப்படும் இன்பம். எனவே இதற்கு அகம் என்று பொருள், பெயர். புறம் என்பது எல்லோராலும் அறியப்படுவது, உணரப்படுவது, பிறருக்கு எடுத்தும் சொல்லப்படுவது. இந்த அறம், பொருள் என்ற 2 இயல்புடையதாக புறத்தே நிகழும் ஒழுக்கம். எனவே இதற்கு புறம் என்று பொருள். புறத்திணை இயல்பும் பாகுபாடும் பற்றி தொல்காப்பியம் புறத்திணை இயல், பன்னிரு படலம், புறப்பொருள் வெண்பாமாலை முதலிய நூல்களிலே காணலாம். இந்த புறத்திணைகள் என்பவை 12. அவற்றுள் வெட்சி முதல் தும்பை ஈறாக இருக்கின்ற 7ம் புறம் என்று வகுக்கப்படுகின்றது. இந்த புறத்திணையில் 3வது மற்றும் 4வதாக கூறப்படுவது இந்த வஞ்சி, காஞ்சி என்ற திணைகள். வஞ்சித்திணை என்பது பகைவரது நாட்டினை கைப்பற்றுவதற்காக படையெடுத்துச் செல்லுதல். அவ்வாறு செல்பவர்கள் வஞ்சிப்பூவை சூடிக்கொண்டு செல்வார்கள், வஞ்சி மாலையை சூடிக்கொண்டு செல்வார்கள். காஞ்சித்திணை என்பது அவ்வாறு போர் செய்வதற்கு வந்த பகைவனுக்கு எதிராகச் சென்று போர் செய்வதற்காக ஊன்றி வகுத்தல். இது காஞ்சி மலர் சூடுவது இந்த திணைக்குரிய மரபு. இங்கே புகழ்ச்சோழ நாயனாரது படைகள் அதிகனின் மேல் போர் கொண்டு அவனுடைய நாட்டை கைப்பற்றுவதற்காக செல்கின்றார்கள். எனவே வஞ்சி மலர் மாலையை சூடிக்கொண்டு செல்கின்றார்கள். அதிகனது படைகளோ தங்கள் நாட்டை கைப்பற்ற வரும் சோழரது படைகளை எதிர்த்து நின்று செல்கின்றன. எனவே அவர்கள் காஞ்சி மாலையினை சூடுகின்றார்கள். இவ்வாறு 2 பெரும் சேனைகளும் 2 பெருங்கடல்கள் தம்முள் கிளர்ந்து எழுந்தது போல கூடினார்கள். இந்த அதிகன் பேரரசருக்கு கீழே கட்டுப்படாமல் நின்று பலரையும் வெற்றி பெற்றவன். அவனுடைய அரண்மனை வாயிலில் வந்து முற்றுகையிடுவதற்காக வருகின்ற சோழர் படையினைக் கண்டு மிக்க சினம் கொண்டான். அவனது கோபம் அவனுடைய படைக்கும் வந்து சேர்ந்தது. இனி இவ்விரு படைகளுக்கும் இடையே நடந்த யுத்தம் தெய்வ சேக்கிழார் பெருமானால் வர்ணிக்கப்படுகின்றது. தமிழ் காப்பிய மரபுகளிலே அகப்பொருள், புறப்பொருள் என்ற பொருள் இயல்புகள் நன்றாக விவரிக்கப்பட வேண்டும் என்பது தமிழ் பெருங்காப்பிய அமைப்புகளுள் ஒன்று. எனவே அதற்கு ஏற்றவாறு அகப்பொருள் இயல்புகளையெல்லாம் நாம் தடுத்தாட்கொண்ட புராணத்திலே தெய்வ சேக்கிழார் பெருமான் விவரித்ததை கண்டோம். இங்கு புறப்பொருளுக்கு உரிய அந்த விரிவுகளையெல்லாம் தெய்வ சேக்கிழார் பெருமான் இங்கே அமைத்து பாடுகின்றார். எனவே தமிழ் பெருங்காப்பிய மரபுகளுக்கு
ஏற்றவாறு இப்புராணத்தை திருப்புராணத்தை தெய்வ சேக்கிழார் பெருமான் பாடி அருளியிருக்கின்றார் என்று நாம் காண்கின்றோம். இனி அந்த போர் எவ்வாறு நடைபெற்றது என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் விவரிக்க தொடங்குகின்றார். 20வது திருப்பாடல். கயமொடு கயம் எதிர் குதித்தன, அயமுடன் அயமுனை முட்டின, வயவரும் உற்றனர், வியனமர் வியல் இடம் மிக்கதே. யானைகளுடன் எதிர் யானைகள் குதித்தன, குதிரைகளுடன் முனைந்து குதிரைகள் மோதி பொருந்தின, வீரர்களுடன் வீரர்கள் எதிர்த்து பொருந்தினர். இவ்வாறு பெரிய போர் விரிந்த நிலத்தினிடை இந்த காட்சிகள் மிகுந்தன. 20வது திருப்பாடல் இவ்வாறு அமைகின்றது. 21வது திருப்பாடல். மலையொடு மலைகள் மலைந்தன, அலைமத அருவி கொழிப்பொடு, சிலையினர் விசையின் மிசை தெருங்கொலை மத கரி கொலை உற்றவே. மலையொடு மலைகள் பொருந்தியது போல அலைபோல பொழியும் மதமாகிய அருவியின் ஆர்ப்புடனே யானைப்படைகள் ஒன்றுடன் ஒன்று மோதி கொலை செய்தன, தாமும் கொலையுண்டன. 22வது திருப்பாடல். சூரை மாருதம் ஒத்து எதிர் ஏறு பாய் பரி வித்தகர், வேறு வேறு தலைப்பெய்து சீறி ஆவி செகுத்தனர். சூறாவளியைப் போன்று எதிரெதிராக ஏறுவதைக் கொண்டு பாய்கின்ற குதிரை வீரர்கள் வெவ்வேறாக எதிர்த்து சினந்து ஒருவரையொருவர் கொன்றனர். 23வது திருப்பாடல். மண்டு போரின் மலைப்பவர் துண்டம் ஆயிட உற்று எதிர் கண்டர் ஆவி கழித்தனர், உண்ட சோறு கழிக்கவே. மிக்க போரிலே எதிர்த்துச் சண்டை செய்பவர்கள் துண்டாகும்படி மோதி எதிர்த்த கண்டர்கள் தாங்கள் உண்ட சோற்றுக்கடனை கழிக்க போரிலே சண்டையிட்டு எதிராளிகளின் செயலினால் உயிர் நீத்தனர். 24வது திருப்பாடல். வீடினார் உடலில் பொழி நீடுவார், குருதி புனல் ஓடும் யாரென ஒத்தது கோடு போல்வ பிணக்குவை. துண்டமாக்கப்பட்டு இறந்தவர்களது உடலிலிருந்து பொழியும் நீடி ஓடுகின்ற இரத்த நீர் பெருக்கானது ஆறு போல பாய்ந்தது. இறந்த வீரர்களின் பிணக்குவியல்கள் மலைகள் போன்று இருந்தன. 25வது திருப்பாடல். வானிலாவு கருங்கொடி மேனிலாவு பருந்து இனம் ஏனை நீள் கழுகின் குலம் ஆன ஊழ்நொடு எழுந்தவே. ஆகாயத்தில் பறக்கின்ற கரிய காக்கைகளும் அவற்றின் மேல் சஞ்சரிக்கும் பருந்தின் கூட்டமும் மற்றும் கழுகுகளின் வகைகளும் அங்க மாமிசத் துண்டங்களின் மேலே எழுந்தன, அந்த மாமிசத் துண்டங்களை உணவாக உண்பதற்காக. 26வது திருப்பாடல். வரிவில் கதை சக்கரம் முற்கரம் வாழ் சுரிகைப்படை சக்தி கழுக்கடை வேல் எரிமுத்தலை கப்பன மெற்பயில் கோல் முறிவுற்றன உற்றன மொய்க்களமே. இந்த திருப்பாடலில் அந்த போர் செய்யும் பொழுது இந்த போரினால் முறிந்துபட்ட ஆயுதங்களை தெய்வ சேக்கிழார் பெருமான் பாடுகின்றார். வரிவில் என்ற வரிந்து கட்டிய வில், முற்கரம் என்ற முன்கையில் பற்றுகின்ற சம்மட்டி போன்ற ஒரு வகை ஆயுதம், அதனை முசுண்டி என்பார்கள். சுரிகைப்படை அது உடைவாள், சக்தி அது சிறிய சூலம், கழுக்கடை இது ஈட்டி, எரிமுத்தலை இது தீ போன்று பாயும் சூலம், அக்னி எரிகின்ற சூலம் ஆகும். கப்பணம் இது யானை நெருஞ்சில் வடிவாக இரும்பினால் செய்த ஒரு வகை ஆயுதம். ஒளிமிக்க அம்பு வில் சுதை, இந்த ஆயுதங்களெல்லாம் இவைகள் போரிலே பயன்படுத்தப்பட்டதன் காரணமாக முறிந்தன. 27வது திருப்பாடல். வடிவேல் அதிகன் படை மாள வரை கடிசூழ் அரணக் கணவாய் நிரவி கொடிமா மதில் நீடு குறும் பொறையூர் முடி நேரியனார் படை முற்றியதே. அதிகனின் படைகள் தோற்று மடிகின்றன. முடிசூடிய மன்னராகிய புகழ்ச்சோழனாரின் சேனைகள் மலைக்காவல் சூழ்ந்த அரணத்தொடு கணவாய்களையும் இடித்து அந்த கோட்டைகளையெல்லாம் இடித்து முற்றுகையிட்டு அந்த ஊரை கைப்பற்றிக் கொண்டார்கள். இந்த முற்றுகையிடுவதை ஒழுங்கை திணை என்று தமிழ் இலக்கியங்களிலே நாம் காண்கின்றோம். 28 மற்றும் 29வது திருப்பாடல்கள். முற்றும் பொரு சேனை முனை தலையில் கற்றின் புரிசைப்பதி கட்டழிய பற்றும் துறை நொச்சி பரிந்து உடைய சுற்றும் படைவீரர் துணித்தனரே. மாறுற்ற விரல் படை வாழ் அதிகன் நூறுற்ற பெரும்படை நூழில் பட பாருற்ற எயில்பதி பற்றற விட்டு ஏறுற்றனன் ஓடி இருஞ்சுரமே. அதிகனின் படை தவிடுபொடியானது. முற்றுகையிட்ட சோழரது சேனைகளின் போரின் முன்னே அதிகனின் ஊர் அழிவு பெற்றது.
அதிகனின் படைகள் அழிந்துபட்டு அவை குவியல் குவியல்களாக ஆக்கப்பட்டதனால் அந்த அதிகன் தன்னுடைய ஊரிலிருந்து தப்பி ஓடிச் சென்று பெரிய காட்டின் உள்ளே ஓடிப்போய் ஒளிந்து கொண்டான். இந்த அதிகன் 7 அரசர்களைப் போரிலே வெற்றி பெற்று இறுதியில் சேரமான் பெருஞ்சேரல் இரும்பொறையினால் வெல்லப்பட்டான் என்று 10 கூறுகின்றது. எனவே இப்பொழுது அவன் காட்டுக்கு ஓடிச் சென்றவன் மறுபடியும் படைகளை திரட்டிக் கொண்டு அரசு அமைத்தான் என்பதும் அதன் பின்னர் சேரமான் பெருஞ்சேரல் இரும்பொறையால் வெல்லப்பட்டான் என்பது இந்த வரலாற்றினை நாம் ஒருவாறு தொகுத்து அறிய முடிகின்றது. 30வது திருப்பாடல். அதிகன் படை போர் பொருதற்றதலை பொதியின் குவை எண்ணில போயின பின் நிதியின் குவை மங்கையர் நீள் பரிமா எதிரும் கரி பற்றினர் எண்ணிலரே. அதிகனது சேனையில் போரிலே ஈடுபட்டு வெட்டப்பட்ட வீரர்களின் தலை குவியல்களின் கூட்டம் எண்ணற்றவை. அவைகளெல்லாம் கருவூருக்கு கொண்டு வரப்படுகின்றன. போரில் வென்ற அரசனின் வீரர்கள் கொல்லப்பட்ட அரசனின் படை வீரர்களின் வெட்டுண்டு வீழ்ந்த தலை குவியல்களை கொண்டு போய் தம்முடைய அரசன் முன் கொண்டு வந்து காட்டுதல் முன்னாளில் இருந்த போர் முறைகளுள் ஒன்று. அதே போன்று வெல்லப்பட்ட அரசனின் ஊரில் பொருட்களை கவருதல் என்பதும் போர் முறை. ஆனால் அவை இந்த நாட்களில் மற்றும் முகமதியர்களின் படையெடுப்பில் காணப்படுவது போல அநீதிச் செயல்களும் அட்டூழியங்களும் அல்ல. இவைகளெல்லாம் போர் முறைப்படி எந்த செல்வங்களை எடுத்துக்கொள்ளலாமோ அந்த செல்வங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு வரும் மரபு பற்றியது நம் போர் முறை பற்றியது. மற்றைய படையெடுப்புகளிலே நாம் பார்க்கின்றோம், அவர்கள் பொதுமக்களின் செல்வங்களையெல்லாம் கூட எடுத்துக்கொண்டு பொதுமக்களையும் அழிப்பதை நாம் காண்கின்றோம். இங்கே கூறுவது அப்படிப்பட்ட செயல் அல்ல. வென்ற அரசர்களின் அரண்மனையில் இருக்கின்ற நிதி குவியங்களை மட்டும் கொண்டு வருவது என்ற போர் முறை. மேலும் அங்கே இருக்கின்ற குதிரைகள், யானைகள் இவைகளையும் கவர்ந்து கொண்டு வருவது. அவ்வாறு இப்பொழுதும் செய்கின்றார்கள். 31 மற்றும் 32வது திருப்பாடல்கள். அரண் முற்றி எழுந்த அமைச்சர்கள் தாம் இரணத் தொழில் விட்டு எயில் சூழ் கருவூர் முரண்வுற்ற சிறப்பொடு முன்னினர் நீள் தரணித் தலைவன் கழுல் சார்புறவே மன்னும் கருவூர் நகர் வாயிலின் வாய் முன் வந்த கரும் தலை மொய்குவைதான் மின்னும் சுடர் மா முடிவேல் வளவன் தன் முன்பு கொணர்ந்தனர் தானை உளோர். அதிகனின் கோட்டையினை முற்றுகையிட்டு அழித்த அமைச்சர்கள் அப்போர் தொழில்களை விட்டுவிட்டு புகழ்ச்சோழரது திருக்கழலினை சென்று சேரும் பொருட்டு அந்த வெற்றி பெற்ற சிறப்புடன் கருவூர் திருத்தலத்திற்கு வந்து சேருகின்றனர். அந்த கருவூரின் எல்லையில் அங்கே கொண்டு வரப்பட்ட கருந்தலைகளையெல்லாம் குவியல்களாக வைக்கின்றனர். இந்த குவியல்களையெல்லாம் அரசருக்கு இவர்கள் காட்டுவார்கள். அரசரும் கண்காணிப்பார். எனவே அதன் பொருட்டு ஊரின் எல்லையிலேயே இவைகள் வைக்கப்படும். அரசர் வந்து கண்காணித்து பின்னர் நகரின் உள்ளே கொண்டு போவார்கள். அவ்வாறு அரசர் கண்காணிக்கும் முன்னரே நகரத்தினுள் இந்த தலைக்குவியல்களை கொண்டு போவது சுபத்தன்மைக்கும் தூய்மைக்கும் பொருந்தாது. எனவே அவற்றையெல்லாம் நகர எல்லையிலேயே குவித்து வைக்கின்றார்கள். மண்ணுலகத்தினுக்கு உயிர் போன்றவர் என்று சொல்லத்தக்க அந்த மன்னர் புகழ்ச்சோழ நாயனார் இந்த குவிக்கப்பட்ட தலைகளையெல்லாம் பார்வையிடுகின்றார். தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.